ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஹவுஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஹவுஸில் எப்படியோ கோயிலுக்கு கிளம்புறேன்னு முடிவாயிடுச்சு. அதனால் விஷயத்த சொல்கிறியா இல்லையான்னு சொல்லிட்டு சரவணன் மிரட்ட, அதுக்கப்புறம் திருன்னு முழிக்கிறாங்க. என்னம்மா திருவிழா காண போன ஆடு மாதிரி முழிக்கிற, லீவ் கிடச்சிட்டுன்ற விஷயத்த சொல்லுமான்றாங்க. என்னடா இது, என்னம்மா அங்கே சத்தம், சும்மா பேசிகிட்டு இருக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழுப்பாங்களே, அந்த மாதிரி இருக்குல்ல. இது முழு பூசணிக்கு அவள் சோத்தில் மறைக்கிற மாதிரி இருக்குது. நீயும் என்னை காப்பாற்றி விட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க தேங்க்ஸ் சொல்லலான்னு கிட்ட போனால் கடிச்சு கொதறாரு. அப்பா சாமி உன்ட்டெல்லாம் முடியலடாப்பா, நான் தனியாக போயிடறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு கிளம்புறாங்க. வெளியே வந்து நின்னா இங்கே மீன் 1008 கேள்வி கேட்குறாங்க. மோப்ப சக்தியை விட உனக்கு அதிகமாக இருக்கேம்மா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, கவர்மெண்ட் ஆஃபீஸர் இல்லைப்பா, நீதி நேர்மை கடமை கண்ணுமையை கட்டிப்பாடுன்னு வாழ்றவங்க, அந்த கடமை கண்ணியத்தெல்லாம் வீட்டுக்குள்ளே கொண்டு வராதப்பா, ரொம்ப கஷ்டம்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மறுநாள் விடிஞ்சோடனே நம்ம சுகன்யாவோட ஆக்ஷனை பார்க்கணுமே. ஐயோ முடியலடா, இவங்கள்ட்ட நல்லவங்க வேஷம் போட்டுக்கிட்டு பழனியை போட்டு பாடாப்படுத்திக்கிட்டு ஐயோ இந்தம்மா அடிக்கிற அலும்பு தாங்க முடியலையே. அதாவது இவங்கெல்லாம் கோயிலுக்கு போகிறாங்களாமா. அதனால இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்குறாங்க, வீட்டை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொன்னவங்க எதுக்கு சொந்த செலவில் சுனி வைக்கிறதுக்கா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம செந்தில் ஒரு பக்கம் கோச்சிக்கிட்டு இருக்காங்க, நீ என்னை விட்டுட்டு போகிறல்லடின்னு. ஐயோ இது ஒரு லவ்வுடா, வேறு லெவல் லவ்வுடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாரும் சொல்லிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு இங்கே கிளம்பிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சுகன்யாங்க உடனே ஆரம்பிச்சிருச்சு டார்ச்சரில். யாருக்கு அப்படியே இங்கிட்டு இவங்கெல்லாம் வெளியே கிளம்பணும், இங்கிட்டு சந்திரமையா மாறிடுச்சு. பாரு முழுசாக சந்திரமையா மாறின உன் பொண்டாட்டியை பாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பழனிக்கு ஃபோன் மேலே ஃபோன் அடிக்க எடுத்து தான் பேச வேண்டாம் அந்த பிள்ளைகிட்டன்னு சொல்லிட்டு பாண்டியனே சொல்கிறாருன்னா பார்த்துக்கு ஃபோன் எடுத்தா லபோன்னு கத்துதுங்க. இதுக்கு தாண்டி ஃபோன் எடுக்காமல் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வீட்டுக்கு வரியா இல்லையான்னு சொல்லிட்டு கத்த என்ன பண்ணுறது, வீட்டுக்கு வருவோன்னு சொல்லிட்டு இங்கே வராங்க. இங்கே வந்தால் நிம்மதியாகவே நீ இருக்க போகிற, ஏற்கனவே என் மானத்தை கப்பல் ஏற்றிட, இல்லை என்னதான் பண்ண காத்திருக்கியோ தெரியலையேங்கிற மாதிரி இருக்குது இவங்களோட ரியாக்ஷன். நம்ம சரவணன் ஒரு பக்கம் முறைச்சிட்டு